வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சார்ந்த சான்றோர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுநாள் வரை படித்த இளைஞர்களுக்கு அரசு வழங்கிய வேலைவாய்ப்பினை பட்டியலிட்டு வழங்கியுள்ளனர். மேல் குறிப்பிட்டுள்ள வேலைவாய்ப்பு யாவும் பணியாளர் சீர்திருத்தம் மூலம் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வு ஆகும். இவற்றை தவிர்த்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை ஆகிய இரு துறைகளிலும் சீனியாரிட்டி மற்றும் மதிப்பின் அடிப்படையில் பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவற்றை கணக்கிட்டால் மேல் குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கை கூடுதலாகும். அவற்றை வரும் நாட்களில் விலாவரியாக எடுத்து கூறுகிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு அரசு துறையிலும் இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்த எண்ணற்ற ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் ரொட்டிப்பால் திட்டத்தின் கீழ் வேலை செய்த பணியாளர்களை நிரந்தரம் செய்துள்ளனர். கருணை அடிப்படையில், அதாவது இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலையில் சேர்ந்த நகராட்சி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினரால் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அவர்கள் படித்த இளைஞர்களுக்கு அளித்த வேலைவாய்ப்பு பட்டியலையும் கருணை அடிப்படையில் வேலை செய்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்த ஆணையினையும் பட்டியலிட முடியுமா? ஐயாவின் உண்மை விசுவாசி சுவாமிநாதன். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று முத்தியால்பேட்டை தொகுதி வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தலைமையில் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின் பேரில் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாஜக மாபெரும் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகை புரிந்த இந்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அருண்ராம் மேக்வால் அவர்களையும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களையும் அகில இந்திய பாரத ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அவர்களை வி.பி. ராமலிங்கம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். புதுவை மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்களை பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார். வரவேற்பின் போது அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் மற்றும் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றார்கள். இன்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில சிந்தனை அமர்வு கூட்டம் ஹோட்டல் அண்ணாமலையில் மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ், மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராமோவல், மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, அமைச்சர் திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை அனைத்து கிளைகளிலும் நடத்துவது மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன், திரு கல்யாணசுந்தரம், திரு ரிச்சர்ட், திரு செல்வம், திரு தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அசோக் பாபு, திரு வெங்கடேசன், திரு கணபதி மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள் திரு மோகன்குமார், திரு லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொருளாளர், மாநில துறைத் தலைவர்கள், மாநில அணித்தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய அமைச்சர் திரு மன்சுக் எல் மாண்டவியா அவர்களை பாஜகவின் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர், மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்கள் வரவேற்றார். இன்று காலை நேதாஜி சாலையின் குறுக்கே உள்ள சாக்கடையின் உயரம் தூக்குதல் மற்றும் பாழடைந்த சாலையை சரி செய்தல், தடுப்பு சுவர், அதாவது வாய்க்கால் ஓரமுள்ள தடுப்பு சுவர் இல்லாத இடத்தில் சுவர் எழுப்புதல் சம்பந்தமாக இன்று பூஜை போடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெகராஜ் நகர் மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நமது தொகுதி மாண்புமிகு மந்திரி ஜான்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கொடைக்கானலில் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசியல் கட்சிகள் மரியாதை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையானது ஏரி சாலையில் உள்ள பிரைன் பூங்கா அருகாமையில் அமைந்துள்ளது. அவரது சிலைக்கு திமுகவினர் நகர செயலாளர் முகமது இப்ராஹிம், நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை, கட்சி நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து KCS திடலில் இருந்து ஊர்கோலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த
நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற தலைவரும் நகர செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் நகரமன்ற உறுப்பினரும் கலந்து சிறப்பித்தனர். இன்று ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சிலம்பு, ஆனந்த் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி நம்முடன் எனது தலைமையை ஏற்றி இணைந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சார்பில் மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்டம். உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக ஆட்டோ மேக்கிங் வாயிலாக பொதுமக்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் பற்றிய விழிப்புணர்வையும் மற்றும் நாய் கடித்தவுடன் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மக்களுக்கு ஆட்டோ மூலம் சுகாதார கல்வி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு சேவையை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வில், துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன், புதுச்சேரி மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் குணேஸ்வரி, மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் விவேகானந்தா மற்றும் ரேபிஸ் நோய் திட்ட ஆலோசகர் முரளிதரன் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த ஆட்டோ விழிப்புணர்வு மூலமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று வெறிநாய்க்கடி நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த வாகனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாய் அல்லது பிற விலங்குகள் கடித்தவுடன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலமாக ரேபிஸ் என்ற கொடிய நோயை நம் மாநிலத்திலிருந்து அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பாத்தபுரத்தில் இருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் டிஆர்டி அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பார்த்தபுரத்தில் இருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் டிஆர்டி அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியையொட்டி காலை விக்னேஸ்வர பூஜை, நவகரக பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, கருங்கல் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கருங்கல்லாலான வாசக்கால் நிறுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்கத் தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன், கௌரவ தலைவர் சம்பந்தம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, ஆன்மீக ஆலோசகர் ரவி, ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் தலைமகன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள் அஇஅதிமுக கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அருகில் KL தங்கமணி, சேவல் GJ குமார், காசிநாதன், டாக்டர் ஸ்ரீனிவாசராஜா, RVR ஆறுமுகம், கனகராஜ், கந்தன், வெங்கட்ராமன், வினோத், நாகராஜன், அன்பழகன், மெடிக்கல் கிருஷ்ணன், திரு ஜீவா, ரவிச்சந்திரன், புதுப்பாளையம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கணேஷ் கலந்து கொண்டனர். திருப்பாப்புலியூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் குழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி கழக பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை செப்டம்பர் 13 அன்று கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி கழகம் பூம்புகார் பெயரில் செயல்பட்டு வரும் நிறுவனமாகும். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிலையத்தில் நடைபெறுகிறது. கண்காட்சியை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், டாக்டர் பிரவீன் ஐயப்பன் திறந்து வைத்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பூம்புகார் விற்பனை பொறுப்பாளர் R கார்த்திக், பூம்புகார் விற்பனை நிலையம் முதுநிலை விற்பனை உதவியாளர் திலகா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். இந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாக அனைத்து வகையான காகித குழினால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகள், மண் கொலு பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள், மர சிற்பங்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள், கைத்தட்டுக்கள், கைவினையாளர்களால் உருவாக்கப்பட்ட பல வகையான வண்ணமயமான மரச்சிற்பங்கள், சந்தன மாலைகள், பூஜை சாமான்கள் போன்றவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
கடலூர் மாவட்டம் அன்புமணி தலைவராக பாமகவுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. கடலூர் பாமகவினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். பாமக மாநில பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைவராகவும் பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கடிதம் அனுப்பி உள்ளது. இதற்கு கொண்டாடும் வகையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையிலும் ஜாவான் பவன் பில்டிங் அருகே 4 முனை சந்திப்பில் பாமகவினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். தங்களது கொண்டாட்டத்தை கோஷங்கள் எழுப்பி கொண்டாடினார்கள். இதில் சிறப்பாக மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் தாமரைக்கண்ணன், சந்திரசேகரன், விஜய்வர்மன், பாமக மாமன்ற கவுன்சிலர் சரவணன், போஸ் ராமச்சந்திரன், லதா ஒன்றிய செயலாளர் சகாதேவன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பழனிமலை சாலையில் 200 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்து. மலேசிய நாட்டு சுற்றுலா பயணிகள் 11 பேர் படுகாயம். கொடைக்கானலை நோக்கி வந்த மலேசியா சுற்றுப்பயணிகள் பயணம் செய்த வாகனம் பழனி பிரதான மலைச்சாலையில் வெள்ளைப்பாறை அருகே 200 அடி பள்ளத்தில் தடுப்பு கம்பியை இடித்துக் கொண்டு பாய்ந்தது. பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தினந்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மலேசிய நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ளனர். சென்னைக்கு வருகை புரிந்து 10 நாள் சுற்றுலாவிற்காக பெண்கள் உள்ளிட்ட 12 நபர்கள் பழனி முருகன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு பழனி பிரதான மலைச்சாலையில் கொடைக்கானலை நோக்கி நேற்று மாலை வேளையில் சுற்றுலாவிற்காக வருகை புரிந்துள்ளனர். அப்போது பெருமாள் மலை அருகே பெத்துப்பாறையை அடுத்து உள்ள வெள்ளைப்பாறை அருகே இறுக்கமான சாலையில் டெம்போ வாகனம் வந்து கொண்டிருந்த பொழுது பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் 200 அடி பள்ளத்தில் இரும்பு தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பாய்ந்து உருண்டு விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த அப்பகுதியினர் வாகனத்தில் பயணம் செய்து படுகாயம் அடைந்த நபர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் மலேசிய நாட்டை சேர்ந்த சோபா, லா மரியா, ஹாசினி, சிவாங்கி, பாஸ்கரன், ஹரிஷ், சுலோக்ஷனா, லக்ஷ்மி, பாஸ்கரன், ஷீலா, லோகராஜன் உள்ளிட்டவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து காரணமாக பழனி பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இறுக்கமான சாலையில் டெம்போ வாகனத்தில் பிரேக் பிடித்தவாறு வாகனத்தை இயக்கினால் பிரேக் ஃபெயிலியர் ஏற்படுவது வழக்கம். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வாகனங்களில் பாதுகாப்பான கியரில் மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.